கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 6/10/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றுங்கப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடிய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமை இவரோடு இருந்து செயல்படட்டும் தகப்பனே. ஏசாயா 43:19 படி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை புதிய காரியத்தை இவருடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவரை அதை இன்றைக்கே நீர் செய்ய போவதற்காக நன்றி. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/10/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் மொழி சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையில் இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறபடி கிருபையும்படி கோலும் கைத்தடியும் தேசத்தில் ஆண்டவரே தெற்றப்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. தேசமானது சுகம் பெறும்படியாகவும் செழிப்படையும்படியாகவும் தீமையிலிருந்து விடுதலை பெறும்படியாக நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.